ஹாய் விவாஸ், வெல்கம் டு யுவர் சேனல். பிக் பாஸ் சீசன் 9 இப்போ நாமினேஷன் ப்ராசஸ் தான் வந்து போயிட்டுருக்கு லைவில். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது புதுசாக பார்த்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம பிக் பாஸ் அப்டேட் கண்டினியூ நம்ம சேனல் போட்டுகிட்டே இருக்கோம். மறக்காமல் உங்களுடைய சப்போர்ட் மட்டும் கொடுங்க. நம்ம சேனலுக்கு ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் தட்டி விடுங்க. மறக்காமல் ஒரே ஒரு லைக் மட்டும் தட்டி விடுங்க. ஸோ ஓகே, இன்றைக்கி நாமினேஷனில் என்னென்ன போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அகோரி கலையரசன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமாக வந்து ஒரு நாமினேஷன் பண்ணியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மில்லர் ஸ்டார் திவாகர் அவர் வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காரு. ஏன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள்லாம் வந்து சோசியல் மீடியாவில் ரொம்பவே ஃபேமஸ் ஆனவங்க, மக்கள் மத்தியில் பெரிய நல்ல பேரோடு இருந்தோம். ஒரு சின்ன சின்ன விஷயத்தால் ஒரு கான்ட்ரிபியூஷனால் எங்கள் பேர் வந்து கெட்டு போச்சு. அந்த பேரை வந்து மாற்றுறதுக்காக தான் நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனால் அவர் வந்து ஆஃப்டர் ஆல் ஒரே ஒரு சோசியல் மீடியா பேஜில் ஃபேமஸ் ஆகிட்டு அவர் வந்து ஏதோ ரொம்பவே ஃபேமஸ் ஆன மாதிரி, ரொம்பவே செலிபிரிட்டி மாரி வந்து இங்கே பீத்திக்கிட்டு இருக்காரு. அதிகமாக கேமரா முன்னாடி போய் அவர் வந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் வந்து பார்த்தீங்கன்னா நாமினேஷன் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கும்போது மக்கள் எல்லாருமே, நீ மட்டும் என்னடா பண்ணியிருக்க, நீயே ஒரு சாமியாரியாக இருந்து வந்தாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கும் தோணுது, எனக்கும் தோணுது, உங்களுக்கும் இப்போ வீடியோ பார்த்துட்டு எல்லாருக்குமே தோணும்னு நினைக்கிறேன். ஏன்னா கலையரசன் வந்து அந்த அளவுக்கு ரொம்பவே ஓப்பன் ஆகாமல் அவர் ஏதோ நல்ல பேரில் உள்ள போன மாதிரி பேசிகிட்டு இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, இன்னும் நாமினேஷன் ஃபுல்லாக வந்து நடந்து முடிக்கல. அதேமாரி சில விதமாக சொல்கிறாங்க, சில பேர் கேமே ஸ்டார்ட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு வினயா வந்து கலையரசனை சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஆதிரை வந்து நாமினேஷன் பண்ணியிருக்காங்க வினயா. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாக்காங்க அப்படின்றத நான் அடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் இந்த அகோரி கலையரசன் சொன்னதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ஒரு செமையான வீடியோ பார்ப்போம். டாடா பை பை. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். டாடா பை பை.